காளான் உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய பேர் நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எப்படி நம்ம நிறைய வந்து பெரிய லெவலில் வந்தவங்களும் இருக்காங்க, சிலர் வந்து ஆரம்பத்தில் ஸ்டேஜ்லேயே வர முடியாதவங்களும் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காளான் உற்பத்தி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பயிற்சி எடுப்பாங்க. எங்கள் கேவிகேல வந்து பயிற்சி எடுத்துட்டு வந்து எப்படி பண்ணுறதுங்க மேடம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக வந்து விதை நாங்கள் வாங்கி பண்ணுறோம், எங்களுக்கு விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விதை வாங்கி அவங்க விதை வாங்கிட்டு போய் பெட்டு போட்டு காளான் உற்பத்தி பண்ணி ஒரு சில 2 மொட்டு அது மாதிரி வந்துருச்சுனாவே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடும், நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வீட்டில் தான் வச்சு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி விதை வந்து நாங்களே தயாரிக்கணும், அதுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுங்க அப்படிம்பாங்க. இப்போ பயிற்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விதை தயாரிக்கிறதுக்கும் நம்ம பயிற்சி கொடுத்துருவோம். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போய் போடும்போது நிறைய வந்து அதில் மற்ற தேவையில்லாத பூசணம் எல்லாம் வளரும், அது கண்டாமினேஷனாக வளரும். அப்படி விதை இந்த விதை தயாரிக்கிறதுல முக்கியமானது ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் அது வந்து அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் அசால்ட்டாக செய்யும் போது நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் தேவை. இந்த காளான் விதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சோளத்தை தான் எடுத்துக்கிறோம், சோளத்தை வேக வைக்கிறோம். சோளத்தை வந்து வேக வைக்கும்போது அந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம். வேக வைக்கும்போது வேக வச்சுட்டு அதாவது நம்ம அழுத்தும் போது அது வந்து நசுங்கணும், நசுங்கிட்டு லைட்டாக விரியணும். அது மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம இது பேக் பண்ணுறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பஞ்சு அடைக்கிறோம். பஞ்சு அடைக்கும் போது நல்லா டைட்டாக அடைக்கணும். நீங்கள் காட்டுற அந்த நீர் உரியிற பஞ்சு, நீர் உரியாத பஞ்சு இதை வேணாலும் போட்டுக்கலாம். அப்படின்னு டைட்டாக அடைக்கணும். டைட்டாக அடைக்கும் போது அடைச்சிட்டு திருப்பி என்ன பண்ணணும், இதுனா நம்ம தொட்டு நீக்கம் செய்யணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம குக்கர்லையோ இல்லை வீட்டில் செய்கிறவங்க குக்கர்லையோ இல்லை இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் வச்சுருக்கவங்க ஆட்டோக்லேவ்லேயோ செய்யலாம். குக்கரில் வச்சு நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது இதை வந்து தொட்டு நீக்கம் செய்யணும். தொட்டு நீக்கம் செய்யும் போது 2 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா தான் உள்ள இருக்க தேவையில்லாத பூசணம். ஏன்னா நம்ம கையில் எடுத்து விதையை உள்ள போடுறோம், விதை வேக வச்சதுக்கு அப்புறம் கையில் எடுத்து விதையை பேக் பண்ணும்போது உள்ள வந்து நிறைய தேவையில்லாத பூசணம் வளரும். அதுக்காக தான் நம்ம 2வது தடவை வந்து அந்த தொட்டு நீக்கம் செய்யறோம். குக்கர்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அந்த காளானை இனாகுலேட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னா, வேக வச்சுட்டு ஃபேன் காத்துல ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வந்து உலர்ந்தாவே போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக்கெட்ல போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பஞ்சுனால டைட்டா அடைச்சிட்டு தொட்டு நீக்கம் செஞ்சுட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்துல சொல்றேன். நிறைய பேர் வந்து நீங்க சொல்றீங்க என்னன்னா, மேல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருக்கீங்க, இப்படி வச்சிருக்கும் போது இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வந்து உள்ள தண்ணி இருக்கும், டிராப்லெட்ஸ் மாதிரி வாட்டர் இருக்கும். நீங்க இப்படி வைக்கலாம். ஒரு நாள் போட்டுட்டு ஒரு நாள் வந்து இப்படி கமுத்தி இப்படி வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பஞ்சு அப்படி தண்ணி உறிஞ்சுக்கும். அதுக்கு அந்த பஞ்சு அடைச்சிக்கணும். இந்த பஞ்சு அடைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். இங்க இருக்க தண்ணியில என்ன ஆகும்னா நேரம் அந்த பஞ்சுக்கு வரதுனால பஞ்சு வந்து தண்ணியை உறிஞ்சுக்கும். தண்ணி உறிஞ்சிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு உள்ள இருக்க தண்ணி உறிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டாமினேஷன் வராது. ஏன்னா ஏற்கனவே தொட்டு நீக்கம் செஞ்சுட்டோம். நமக்கு வாட்டர் இந்த உள்ள தண்ணி இருக்கிறதுனால சில நேரம் அழுகிற மாதிரி கூட தண்ணி நிக்கிற மாதிரி அங்கங்க ப்ரௌன் கலர்ல அழுகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி சாய்ச்சி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்ம இதை வந்து உள்ள வந்து நம்ம தாய் வித்து இருக்கு இல்லைங்களா, காளோட தாய் வித்து எடுத்து இதில் வந்து இனாகுலேட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள்ல இது மாதிரி growth ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா இருக்கும் growth. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, லைட்டாக ஒரு பிட்டு தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிக்கிட்டே வரும். இறங்கிட்டே வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். உங்களுக்கு ஒரு 10-15 நாள் 10 நாளுக்குள்ள ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே உங்களுக்கு காளான் வந்து உள்ள வந்து growth ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அதை வந்து பெட்டுக்கு போடுறதுக்கு பயன்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா சோளத்தை வந்து வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு எடுத்து நிழல்ல உலர்த்துறோம். உலர்த்தும் போது என்ன பண்ண லைட்டாக ஈரப்பாதம் இருக்கும். அந்த ஈரப்பாத்தை உரியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கால்சியம் கார்பனேட்ங்கிற அந்த சுண்ணாம்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சோளம் 1 கிலோவுக்கு 20 கிராம் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து அதிகமாக ஈரம் இருக்குது நிறையா போடுறதும் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு 20-25 கிராமுக்குள்ள யூஸ் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அதுக்கு மேலே எக்ஸஸா போனா ஃபுல்லா எல்லாம் வெள்ளையாய் பவுடர் தான் உங்களுக்கு உலர்த்தி எடுத்து போடும்போது உள்ள நிறைய எக்ஸஸா வந்து சுண்ணாம்பு பவுடர் அதிகமாக இது வந்து growthல வந்து உங்களுக்கு காளான் வளர்ச்சியில வந்து பிரச்சனை இருக்கலாம். அதனால வந்து நீங்க 20-25 கிராம் வரைக்கும் போடுறது தான் சிறந்தது. போட்டுட்டு நீங்க வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, நாங்க எங்க யூனிவர்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா அந்த பேக்கெட்டை வந்து திருப்பி பின்னாடி வந்து டைட் பண்ணிட்டு அது பேக்கெட்டை வந்து திருப்பி வந்து சோளம் அடைப்போம். அது மாதிரியும் பண்ணலாம், 2 மாதிரி பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் லேபர் எக்ஸஸாக எடுக்கும். உங்களுக்கு வந்து பின்னாடி முடிச்சு போட்டு பையை திருப்பிட்டு அதுக்கப்புறம் சோளத்தை அடைச்சு உள்ள பஞ்சு அடைச்சிட்டு ஆட்டோக்லேவில் வச்சு எடுக்கணும். அது வந்து பின்னாடி முடிச்சு போட்டு திருப்பறதுக்கு கொஞ்சம் லேபர் எடுக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக வந்து இப்படியே பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே இந்த இடுக்கில் எல்லாம் சோளம் போயிருக்கும், அதுக்கு வந்து அந்த சான்ஸ் இருக்காது. அதனால இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு லேபர்ஸ் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குது, எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா இது மாதிரி பண்ணலாம். ஆரம்பத்தில் இப்படி செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு அது மாதிரியும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது என்னாங்கன்னா அந்த உருண்டையாக பண்ணும்போது என்ன வைக்கும் போது சமமாக நிற்கும். இப்போ நம்ம வச்சு உள்ளே வச்சு தாய் வித்து எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா பை எப்படி சமமாக நிற்கும், இது மாதிரி இருக்காது, ரவுண்ட் ஷேப்பில் வந்து நிற்கும். அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இந்த காளான் வளர்ப்பு பயிற்சியில் வந்து சந்தேகங்களோ இல்லை இதில் வேறு விதமான விவரங்களோ தேவைப்படுற மாதிரி இருந்தால்
உங்களுக்கு வந்து எங்கள் கேவிகே வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கேவிகே சந்தியுரை தொடர்பு கொண்டு இதுக்கான பயிற்சிகளோ இல்லை அது வந்து எடுத்துக்கலாம். எப்பயுமே பயிற்சி வந்து வந்தோடனே இது பண்ண முடியாது. பேரை ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் வந்து எங்களுக்கு எப்போ வந்து பயிற்சி கொடுக்குறோமோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். நீங்கள் வந்து பயிற்சியில் கலந்து கொண்டு விதை எப்படி தயாரிக்கிறது, ஸ்பான் அதாவது எப்படி காளான்ல இருந்து எப்படி நாம வந்து பிளேட்ல டிஷ்யூ பிளேட்ல லேப்ல எப்படி செய்யறது முதற்கொண்டு மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். லேப்ல வந்து அந்த பிளேட்ல வந்து இது பண்றது, அதுக்கப்புறம் வந்து தாய் வித்து போடுறது, தாய் வித்துல இருந்து எப்படி படுக்கை வித்து போடுறது, படுக்கை வித்துல இருந்து எப்படி நம்ம பெட்டு போடுறது, அந்த பெட்டை வந்து எப்படி பராமரிக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி அடிக்கணும், எப்படி காளான பறிக்கணும், அந்த பெட்டு வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் பெட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேஸ்டா தூக்கி எறியலாமோ அது மாதிரி என்ன பண்ணலாம், பிளஸ் மார்க்கெட்டிங் எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் கொடுக்கலாம், யார் யாரெல்லாம் விதை விற்கிறாங்க, இது எல்லா தகவலுமே உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இல்லை வேற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு வந்து இதுல வேற சந்தேகம் இருந்ததுன்னா எங்கள் கேவிகே சந்தியுரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து மேலும் பயன்பெற எனது